வாங்க ஆதிரை. வெக்கமே இல்லாத வேலையை பார்த்துட்டு வண்டி வண்டியை வெக்க மட்டும் வருது அந்த ஆளு. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா என்ன சொன்னா சார் இந்த கேமரால அது யாரோ ஒத்துக்கிறீங்களா? உங்களை நான் கேட்கவே இல்லை, உட்காருங்க. என்ன சொன்னா சார் இந்த கேமரால? ஆனா இது வந்து நீங்க தேவையில்லாம பிளேட் திருப்பி போறது மாட்டேன், இந்த வேலை செய்யாது. ப்ராமிஸா பிளேட் திருப்பி இல்ல. ஐயோ ஊர்ல இருக்க கலசரப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து யா உசுரா வாங்குறீங்கடா? வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 21 அண்ட் எபிசோட் 22 ஓட ரிவ்யூ தான். சண்டே எபிசோட்ஸ் வழக்கம் போல விஜய் சேதுபதி என்ட்ரியோட தான் எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் நேரா உள்ள போன உடனே நம்ம கானா வினோத் வந்து எனக்கு 31st பர்த்டே சார், உங்க வாயால் எனக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவரும் வாழ்த்துக்கள்லாம் சொல்லி முடிச்சாப்ல. அண்ட் நேத்தே பாட்டு பாடுறேன்னு சொல்லி கேட்டிருந்தாப்புல, அப்ப வேணான்னு சொல்லியாச்சு இல்லையா. ஸோ இன்னைக்காச்சும் நான் பாடட்டுமான்னு சொல்லி கேட்டதுக்கு சரி பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட சொல்லிட்டாப்புல. கானா வினோத்தும் வழக்கம் போல சூப்பரான பாட்டு ஒன்று பாடினாப்ல. ஆக்சுவலா இந்த சீசன் கண்டஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் யார் இந்த பிளாட்ஃபார்மை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ, கானா வினோத் நல்லாவே யூஸ் பண்ணிக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. ஒரு பக்கம் வீக் எபிசோட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபன்னு, என்டர்டைன்மெண்ட், பாட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணிடுறாப்ல. ஈவன் வீக்கெண்ட் எபிசோட்ல புதுசா அவரே லிரிக்ஸ் எழுதி அதுவும் பிக் பாஸ் சம்பந்தமான பாட்டெல்லாம் பாடி ஸ்கோர் பண்ணிடுறாரு. சும்மா சோத்த தூண்டு வேடிக்கை பார்த்துன்னு கம்முன்னு இருக்கவா. அண்ட் அதுக்கப்புறமா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக்காவே கனியுடைய கேப்டன்சில யாருக்காச்சும் விமர்சனம் இருந்தா மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான டாபிக் எடுத்து வந்தாப்ல. அப்ப ஃபர்ஸ்டா கமருதீன் நினைச்சு நேத்து கனியக்காவே சொல்லிருப்பாங்க இல்லையா, எஃப்ஜேக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில் சில பாட்டில்ஸ் எல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை தான் அப்படி சுத்தி வளைச்சு புரியாத மாதிரி சொன்னாப்ல. அப்ப விஜய் சேதுபதி கனியக்காட கேட்கும்போது அவர் என்ன சொல்ல வராருன்னே எனக்கு புரியல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க. அதுக்கு விஜய் சேதுபதியும் எனக்கு தான் புரியல, ஆனா நான் புரிஞ்ச மாதிரி நடிக்கல, இருந்தாலும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே கனியக்கா என்ன சொன்னாங்கன்னா, அவர் எங்கிட்டு சுத்தினாலும் டாஸ்கை பத்தி தானே பேசுறாரு, டாஸ்க்ல நான் கேரக்டர் தானே இருந்திருப்பேன், அங்க எங்க இருந்து கேப்டன்சி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு கமருதீன் என்ன சொல்றாப்ல, கேப்டன்சியா இருக்காங்களா இல்ல கேரக்டர்ல இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு குழப்பமா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அப்படி ஒரு குழப்பம் வந்துருச்சா, அப்படி என்ன அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் பேட்டரி மாத்த சொன்னா போய் பேட்டரி மாத்துங்கன்னு சொல்லிட்டு கேப்டனா சொல்றாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. என்னதான் டாஸ்க்ல கேரக்டராவே இருந்தாலும் பேட்டரி மாத்த சொல்றதுக்கு இல்ல கேப்டனா சில வேலைகள் செய்யணும் அப்படின்னா அதை கேரக்டர் விட்டு வெளியே வந்து சொல்லி தானே ஆகணும். அந்த இடத்துல நான் கேரக்டரா இருக்கேன், அதனால நீ பேட்டரி மாத்தனா மாத்தாட்ட போ அப்படின்னு நினைக்க முடியும். மைக் பேட்டரி மாத்தலனாலும் அதுக்கும் பேசுறாங்க, கேட்டுதானே ஆகணும், அது ஓகே தானே, இல்ல அது அவங்களோட வேலை தானே. அது இப்ப கமருதீன் சொன்னா அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி சார் என்கிட்ட செகண்ட் வேலிட் பாயிண்ட் இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, டாஸ்க் விளையாடும் போது நிறைய பேருக்கு ரூல்ஸ்ல சில கன்ஃபியூஷன் இருந்துச்சு சார், அதை அஸ் a கேப்டன் அவங்க கிளியர் பண்ணிருக்குமா இல்லையா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அப்படியா அவ்வளவு கன்ஃபியூஷன் இருந்துச்சா, சரி யாருக்கெல்லாம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா எவனுமே கை தூக்கல, ஏன் பார்வதி கூட கையை தூக்கல. அதுக்கப்புறம் சரி ரைட் இந்த மனுஷன் சொல்றது நமக்கு தான் புரியலையா இல்ல பார்வதிக்கும் சேர்த்தே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிட்ட கேட்டா, சார் எனக்குமே இன்னும் சரியா புரியல, கொஞ்சம் அவங்க கிட்ட பர்சனலா பேசினா புரிஞ்சுப்பேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கமருதீன் சொல்ல வந்தாப்ல. பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பாயிண்ட பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க பார்ப்பா கமருதீன் இந்த ஜெயில உட்கார்ந்து குசு குசுன்னு பேசின பத்தியா அந்த மாதிரிலாம் இங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொன்னிட்டு கூடவே பாரு வெக்கமே இல்லாம பல வேலைகளை பார்த்துட்டு இங்க வந்து வெக்கப்படுறான் பாரு அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தினாப்ல. வெக்கமே இல்லாத வேலையை பார்த்துட்டு வண்டி வண்டியை வெக்க மட்டும் வருது அந்த ஆளு. இந்த வீட்டுல மத்தவங்க எப்படின்னு தெரியல, ஆனா கமருதீன் அசிங்கப்படுத்துறதுல எந்த விதமான தப்புமே கிடையாது. ஏன்னா கமருதீன் இந்த வீட்டுல யார் யார்கிட்ட எப்படிலாம் பிஹேவ் பண்றாரு, என்னென்ன வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத அஸ் ஆடியன்ஸா நம்மளும் பார்த்துட்டு தானே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா கமருதீன் வந்து பார்வதி கிட்ட சொல்றாப்ல, அதாவது டாஸ்க் உடைய ரூல் என்ன, கியூசியை வந்து எல்லாரும் உபசரிக்கணும், ஆனா எஃப்ஜே ஆதிரையும் அதான் பண்ணாங்க, அகைன்ஸ்டா இருந்தாங்க, ஆதிரெல்லாம் பாட்டில தூக்கி எரியுது, கலை டேபிள் ஓங்கி மிதிக்கிறான், அதெல்லாம் அஸ் கேப்டனா கனியக்கா வந்து கண்டிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. அதை வந்து பார்வதி டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அப்பயுமே விஜய் சேதுபதி என்ன சொன்னாருன்னா, அதாவது அவங்க அப்பயுமே வந்து ஒரு கண்டஸ்டன்ட்டா இருக்காங்க, இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது தடுக்கலாம் முடியாது, கேட்க தான் முடியும், அதை அவங்க கேட்டாங்க, அதை மீறி அவங்களால என்ன செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக எஞ்சாங்க பாத்தீங்களா பார்வதி. அவர் பக்கம் போயிட்டாப்ல, அதாவது பார்வதி நீங்க மட்டும் ஒழுங்கா என்ன நீங்க டேபிள் மேல ஏறி உட்கார்ந்தீங்க, ஏதாச்சும் வேலை செய்ய சொன்னா வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போவீங்க அப்படி போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி மாதிரி இவர் நடிச்சு காமிச்சிட்டு இருக்காரு. ஏன் குப்பை எடுத்து போட மாட்டேன், அது என்னுடைய கேம், அது என்னுடைய கேம், நான் கேம். ஆக மொத்தம் இப்பெல்லாம் கமருதீனையும் பார்வதியும் பார்க்கறதுக்குலாம் பரிதாபமா இருக்கு. ஏன்னா உனக்கு ஒண்ணுனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், அது மாதிரி எனக்கு ஒண்ணுனா நீயும் பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதாவது மற்றவங்க எல்லாம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுறாங்க, ஆனா பார்வதி எங்கிட்டாச்சும் போய் ஏதாச்சும் ஒரு இடத்துல முட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற பேர்ல எந்திரிச்சு ஏதோ பேசி கடத்துல அவங்க வாங்கிட்டு உட்கார்றாங்க. இதே மாதிரி தான் கமருதீனும் சரி பார்வதிக்கு எங்கிட்டாச்சும் சப்போர்ட் பண்ணி அவளுக்கு முட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போனா அந்த மனுஷன் வாங்கிட்டு உட்கார்றாப்ல. சோ ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்றேங்கிற பேர்ல திட்டு தான் வாங்கிட்டு இருக்காங்க. என்ன பாரு 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 எல்லாரையும் பின்னாடியே போனோம். அடுத்த பார்வதி
பார்வதி கேட்கும்போது பார்வதி என்ன சொன்னாங்கன்னா, போன வார தலையை கம்பேர் பண்ணும்போது இந்த வார தலைக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு, அம்புட்டு பேரும் சுத்தி சுத்தி கா 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 கான்னு மொச்சிக்கிட்டே இருந்தாங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு ஃபேவரிசம் காட்ட தான் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. யாருக்கு ஃபேவரிசம் காட்டினாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஆதரைக்கு வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு, ஆனா அதை யூஸ் பண்ணாம ஆல்ரெடி நாங்கெல்லாம் கியூல நிற்கும் போது இந்த ரெஸ்ட் ரூம் தான் யூஸ் பண்ணுவேன்ற மாதிரி வந்து நின்றாங்க. அதை ஒரு கம்ப்ளைண்டா சொல்லியுமே அதை கண்டிக்கிறாங்க, ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா கண்டிச்ச மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அடுத்தா எஃப்ஜேக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அந்த பிரச்சனைலாம் நான் தான் டிஃபால்ட்டா தப்பு பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிறாங்களே தவிர்த்து எஃப்ஜேவை எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கனியக்கா வந்து இல்லையே நான் கேட்க தானே செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அடுத்தா துஷார் பார்த்தீங்கன்னா, துஷாருமே அதான் சொன்னாப்ல, போன வாரம் எதுக்காக என்ன கேப்டன்சின்னு தூக்குனாங்க, நான் ஒழுங்கா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தானே, அது எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க மைக் மாட்டில், இந்த மாதிரி நான் கண்டுக்காம இருந்தேன் தானே, ஆனா அதே தப்பு இந்த வாட்டியும் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. சரி யாரெல்லாம் தூங்குனான்னு சொல்லி கேட்டா அதுலயுமே எஃப்ஜே உடைய பேர் வருது, வாட்டர்மெலன் ஸ்டார் பேர்லாம் வந்துச்சு. ஸோ எங்க பார்த்தாலும் எஃப்ஜே உடைய பேர் சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்குன்னு கனியக்கா நேத்தே சொல்லியிருப்பாங்க, இந்த பாட்டில்ல நான் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அகைன் இன்னைக்கு கம்ப்ளைண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே எஃப்ஜே எஃப்ஜே அப்படின்னு சொல்லி வந்த உடனே எஃப்ஜேக்கு நீங்க ஃபேவரிசம் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா நான் பார்க்கலன்றத உறுதியா நிக்கிறாங்க. சரி ஓகே, அப்படின்னா உட்காரு, கஷ்டப்படுறவங்க என்ன சொல்றதுக்கு உட்காருங்க. இப்போ வரைக்கும் எல்லாருமே சுத்தி சுத்தி கனியக்கா as a கேப்டனா எஃப்ஜேக்கு ஒரு சின்ன ஃபேவரிசம் காட்ட தான் செய்றாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து வச்சு அதை பத்தின டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் எஃப்ஜே அதை பத்திலாம் நான் கண்டுக்க மாட்டேன் அப்படிங்கிற பேர்ல நக்கலா சிரிச்சிட்டு இருந்த உடனே விஜய் சேதுபதிக்கு செம டென்ஷன் ஆகி போச்சு. ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த டைம்ல நீங்க சிரிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம், நீ போய் பேசும்போது யாராச்சும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க பேசினாங்கன்னா உனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகுது, இப்போ மட்டும் நீ அதை பண்றதுக்கு நியாயம் தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருந்தாப்ல. எஃப்ஜே வந்து அதுக்கு எஞ்சி கூட நிக்கல, ஆனா இவர் அட போங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா அதை விட்டுட்டு மறுபடியும் கணிக்கிட்டே வந்துட்டாப்ல. அட போங்க பாஸ், கனி ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? அது என்னன்னு தெரியல, இந்த சீசன் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் எஃப்ஜே பண்ணக்கூடிய எந்த ஒரு தப்பையும் பெருசா எடுத்து அட்ரஸ் பண்றதும் கிடையாது, அதை பத்தின டிஸ்கஷனை கொண்டு வரதும் கிடையாது. அதை மீறி எங்கிட்டாச்சும் கண்டிக்கிறார் அப்படின்னா மத்தவங்களை கண்டிக்கிற அளவுக்கு கூட இந்த மனுஷனை கண்டிக்கிறதும் கிடையாது. சிரிக்கிறது இதெல்லாம் மட்டும் எந்த வகையில சரியா? அண்ட் துஷார் சொன்ன கம்ப்ளைண்ட்டை கனியக்கா கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் இருக்கிற ரூம்ல யாரையும் தூங்க விடாம பார்த்துப்பேன், அதை மீறி எங்கேயாச்சும் யாராச்சும் தூங்குனாங்கன்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அந்த பனிஷ்மெண்ட்டை நான் கொடுத்துறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அடுத்ததா வியானாட கேட்கும்போது வியானாவுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு சண்டை வந்துச்சு, அந்த சண்டையில அவங்க வந்து எஃப்ஜே எது சொன்னாலும் கண்டுக்கவே மாட்டாங்க, அது சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறான் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை விட்டான், அதெல்லாம் அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனா நான் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்தேன், இந்த மாதிரிலாம் மார்க்கிங் பண்ணாதீங்க வியானா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுக்குமே வந்து கனியக்கா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரு பிரச்சனை நடக்கும்போது யார் தப்பு பண்றாங்க நான் பாக்குறேன் தவிர்த்து அந்த இடத்துல வந்து நான் எஃப்ஜேக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா. அப்போ வந்து வியானா சொன்னாங்க, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறான்னு சொல்றது சரியா, அதை வந்து அவங்க ஏன் கேட்க மாட்டாங்க, ஆனா நான் மார்க் பண்றேன்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதியே கேட்டாப்ல, எஃப்ஜே இந்த வீட்டுல மார்க்கிங்கே பண்றது கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டா கனியக்கா எனக்கு தெரியலங்கிறாங்க. இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் எஃப்ஜே முழு நேரமா பண்ணக்கூடிய வேலையே மார்க்கிங் மட்டும்தான். யாருக்கிட்ட சண்டை போட்டாலும் வார்த்தையால சண்டை போட மாட்டான், மேக்சிமம் மார்க்கிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பான். அதை எத்தனையோ வாட்டி கனியக்கா நேரிலேயே பார்த்துருக்காங்க, ஆனா அவன் மார்க்கிங் பண்ணதை இது வரைக்கும் நான் கண் கூட பார்த்ததே இல்லைன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எஃப்ஜே அதெல்லாம் பண்றது இல்லையா அப்படின்னா, எஃப்ஜே அந்த பாடி லாங்குவேஜ் மார்க் பண்ற எஃப்ஜே பண்றது இல்லையா? அப்ப விஜய் சேதுபதி மத்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட எஃப்ஜே மார்க்கிங் பண்ணதை நீங்களாம் பார்த்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மத்த எல்லாருமே கையை தூக்குறாங்க. அதை பார்த்துட்டு கனியக்கா என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை எஃப்ஜே மார்க்கிங் பண்ணிருந்தானா அது 100% தப்பு தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கதெல்லாம் கேட்கும்போது எனக்கு செம காமெடியா இருந்துச்சு. இந்த வீட்டில் அவன் பண்ணாத மார்க்கிங் கிடையாது, இவங்க என்னமோ அது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, அதை மீறி ஒருவேளை அவன் அப்படி பண்ணியிருந்தானா அது தப்பு தான் சார்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்க எவ்வளவு கண்மூடித்தனமா நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே எவ்வளவு வெளிப்படையா காட்டுறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியே புரியுதா நீங்க எதனால வந்து எஃப்ஜேக்கு ஃபேவரிசம் பண்றீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்கன்றது உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டு உட்கார வச்சிட்டாப்ல. நான் அதை கவனிக்காம விட்டுருக்கலாம் சார். அதுதான் அவங்க ஃபேவரிசம் சொல்றாங்க. அண்ட் இதுல எஃப்ஜே உடைய தெனாவட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னா, விஜய் சேதுபதி ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கேட்டார் இல்லையா, யாரெல்லாம் எஃப்ஜே மார்க் பண்ணி பார்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எல்லாரும் கை தூக்கும் போது எஃப்ஜே நானே சொல்றேன் ஆமா நான் மார்க்கிங் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தெனாவட்டா கை தூக்குனா. அப்ப வந்து விஜய் சேதுபதி தம்பி உன்னை கேட்கல நீ கையை கீழே போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அப்ப விஜய் சேதுபதி மேல எந்த அளவுக்கு பயம் இருந்தா எஃப்ஜே இந்த அளவுக்கு ஆட்டிடியூட் காட்டுவான்றதை நீங்களே பாத்துக்கோங்க. எஃப்ஜே நான் உங்களை கேட்கல, எஃப்ஜே உங்க மேல தான் கம்ப்ளைண்ட். அந்த அடுத்த என்ஜே கெமியுமே எனக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு சண்டை வந்துச்சு சார். அந்த சண்டையில முழுக்க முழுக்க என் சைடு தான் வந்து பேசிட்டு இருந்தாங்களே தவிர்த்து எஃப்ஜே பக்கம் போய் பேசினாங்களான்றது கூட எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கெமியுமே கனியக்கா வந்து எஃப்ஜேக்கு ஒரு ஃபேவரிசம் காட்ட தான் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கு வந்து விஜய் சேதுபதி என்ன சொன்னாருன்னா, இல்லையே அந்த பிரச்சனையை நான் பார்த்தேன், அதுல வந்து கனியக்கா கேப்டனா இருந்த மாதிரி தெரியலையே, புது கேப்டன் வந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆமா சார் சபரி தான் வந்து சால்வ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுல வர சபரி ஒரு டைலாக் ஒன்று
பேசியிருப்பார் இல்லையா, எஃப்ஜே வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்டா வந்து பேசினானா இல்லோட ஃப்ரெண்டா வந்து பேசினானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாக் எல்லாம் சொல்லி கேட்டிருந்தாப்ல. அண்ட் அதுக்கப்புறமா கனியக்கடை கேட்டது, கனியக்கா என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து இந்த பிரச்சனையை ஒரு கேப்டனா அணுகல சார், அவங்க வந்து எனக்கு நல்லா தெரியும், பர்சனலாவே தெரியும், அதனால அவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு சிஸ்டரா இறங்கி ஹேண்டில் பண்ணேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது எப்படி மற்றவங்களுக்குனா கேப்டனா ஹேண்டில் பண்ணுவாங்களா, இவங்களுக்கு தெரிஞ்சவங்க பர்சனலா தெரிஞ்சவங்க எமோஷனல் ஆனவங்களுக்குலாம் இவங்க சிஸ்டரா இறங்கி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இது சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கேட்ட உடனே ரொம்ப பெரிய தப்பு தான் சார் அப்படிங்கிற மாதிரி அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்க எமோஷனல் ஆயிட்டாங்கன்னா நான் அதை வேற மாதிரி டீல் பண்ணிட்டேன், அது ரொம்ப பெரிய தப்பு தான் சார். ஸோ இப்போ வரைக்கும் கனியக்காவுடைய கேப்டன்சில எல்லாருமே சொன்ன விமர்சனத்தை வச்சு பார்க்கும்போது இந்த வாரம் அவங்களுடைய கேப்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா பிரமாதமா எந்த விதமான பார்ஷியாலிட்டி இல்லாம இருந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படிலாம் கிடையாது. கனியக்காக்கு பிடிச்சவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சின்ன ஃபேவரிசம் பார்ஷியாலிட்டிலாம் காமிக்க தான் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, எல்லாரும் வெளிப்படையாகவும் போட்டு உடச்சு விட்டாங்க. இதோட 3வது கம்ப்ளைண்ட் நீங்க எஃப்ஜேக்கு ஆதரவா செயல்பட்டுருக்கீங்க. அப்புறமா விஜய் சேதுபதி பிரேக் விட்டு போன உடனே கனியக்கா வீணா கூப்பிட்டு இதெல்லாம் நீ என்கிட்ட அன்னைக்கே சொல்லிருக்கலாமே, எதுக்கு வீக்கெண்ட் எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணி இங்க வந்து சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா வியானா வந்து அன்னைக்கே இந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவன் சொல்றதை நீங்க கேட்டீங்களா, சாப்பிட்டு தூங்குறான்னு சொல்றாங்க, அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களான்னு சொல்லி வியானா கேட்டது கூட சாப்பிட்டு தூங்க மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான். மார்க்கிங் பண்ணல, நீ எதுக்கு மார்க்கிங் பண்ற அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருப்பாங்க. ஆனா இப்போ வந்துட்டு அன்னைக்கே என்கிட்ட சொல்லி தான் நான் கேட்டிருப்பேன், இன்னைக்கு வந்து சொல்றேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நீங்க அங்கேயே சொல்லிருக்கலாம்ல, அங்கேயே சொன்னனே. இந்த ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வியானா, சுபிக்ஷா, பிரவீன் இவங்க 3 பேரையும் ஃபர்ஸ்டா சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு டாபிக் உள்ள போனாப்ல, அதாவது இவங்களால தனியா இருக்க முடியாது, அடுத்தவங்க நிழல்ல மட்டும் தான் இருக்க முடியும் அப்படின்னா அந்த 2 பேர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஃபர்ஸ்டா எஃப்ஜே என்ன சொன்னார்னா, பார்வதி இதுக்கு முன்னாடி வரைக்கும் திவாகரை வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க, இப்போ புதுசா 2 பேர் கிடைச்சிருக்காங்க, கமுர்தீன் அண்ட் வினோத் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் திவாகர் வந்து எல்லாத்துக்குமே இப்போ சபரின்னு சொல்லிட்டு சபரிக்கிட்டே ஓடிடுறாப்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. நல்லதோ கெட்டதோ சபரி அப்படின்னு சொல்லிட்டு சபரியை கொத்து பாருங்க. அண்ட் அடுத்த வந்த கெமியுமே பார்வதி பேரை சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு காக்கா ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க, அதாவது அடுத்தவங்களை பலி கொடுத்து அது மூலியமா விளையாடக்கூடிய ஒரு கேம். அந்த மாதிரி தான் இப்போ வினோத்தையும் கமுர்தீனையும் வச்சு ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டாங்க. அதாவது வெளியிருந்து பார்க்குற நமக்கு மட்டும் இல்ல, வீட்டில் இருக்கவங்களுக்குமே பார்வதி யாரை வச்சு எப்படிப்பட்ட ஒரு கேம்லாம் விளையாடிட்டு இருக்காங்கன்றது ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்சு போல இருக்கு. பார்வதி வந்துட்டு வினோதானாவும் கமருதனையும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்ததா அரோரா வந்து துஷாரோட நிழல்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஓ துஷாருக்குலாம் நிழல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்தாரு. அப்ப அவர் தான் முன்னாடி போறாரு, ஆமா துஷார் முன்னாடி போறார். அடுத்த வந்த ரம்யாவுமே பார்வதியோட நிழல்ல தான் கமருதீன் இருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு துஷாரோட நிழல்ல அரோரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே துஷார் கொஞ்சம் மேல போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரா, பரவாயில்லையே அரோராவை மீறி துஷார் மேல வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. ஆக்சுவலா 2 பேருமே இந்த வீட்டுல எங்க இருக்காங்கன்னு தெரியல, ஆனா அவங்க 2 பேரும் மாறி நிழல்ல இருந்துக்கிறாங்களா. துஷார் அரோரா நிழல் இல்லையா. அடுத்த வந்த துஷார் வந்து வினோத்துடைய நிழல்ல தான் கமருதீன் இருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு என்ன ரீசன்னா, வினோத் போய் எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாரு, அந்த பிரச்சனை கிரியேட் பண்ண உடனே போயிட்டு கமருதீன் ஜாயின் பண்ணிப்பாப்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வினோத் போயிட்டு திவாகர் கிட்ட ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணாலே எங்க இருந்து தான் ஓடி வருவாருன்னு தெரியல, கமருதீன் உடனே ஓடி வந்து என்னென்ன வேலைகள்லாம் பார்க்கணுமோ அதெல்லாம் சிறப்பா பார்ப்பாப்ல, அதனால சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் அதுக்கப்புறமா கமருதீனை பாத்தீங்கன்னா பார்வதியோட நிழல் இருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. கமருதீனோட நிழல்ல வந்து பார்வக்கா இருக்காங்க. அடுத்த பார்வதி வந்தாங்க, கனியக்காவுடைய நிழல்ல வந்துட்டு எஃப்ஜே, கெமி அண்ட் ஆதிரை இவங்க 3 பேர் இருக்காங்களா. அண்ட் அதே மாதிரி இவங்க ஒவ்வொருத்தருக்கு கீழேயும் மற்ற 3 பேர் வந்து நிழலா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அடுத்தா பாத்தீங்கன்னா சுபிக்ஷாவுடைய நிழல்ல வியானா அண்ட் ரம்யா இவங்க 2 பேர் இருக்காங்களா. அண்ட் அதே மாதிரி இப்ப ரம்யான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வியானா அண்ட் சுபிக்ஷா இவங்க 2 பேர் நிழலா இருப்பாங்க, அப்படியே வைஸ் வர்சா அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே ஒரு குரூப்பிசம் தான் அப்படிங்கறத சொல்லாம சொல்றாங்களா. சுபிக்ஷாவுடைய நிழல்ல வியானா ரம்யா, அதுவும் வைஸ் வர்சா. அண்ட் அடுத்தா கமருதீன் துஷார் வந்து அரோராவுடைய நிழல்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் கூடவே அந்த வெசல் வாஷிங் பிரச்சனை இருக்கு இல்லையா, அதை எடுத்து வந்து பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. அன்னைக்கு நைட் வந்து அவன் வெசல் வாஷ் பண்றதுக்கு வரல சார், என்னன்னு பார்த்தா அரோரா கூட வந்து பேசிட்டு இருந்தான். அடுத்த நாள் காலையில அதை வந்து கேட்க வந்தா சார் பெரிய பிரச்சனை ஆகி போச்சு, அந்த பிரச்சனையை பத்திலாம் நான் பேச விரும்பல சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு இவ்வளவு நேரம் வந்து பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கலாய்ச்சி விட்டாப்ல. ஆனா அதுக்கப்புறம் சரி ரைட், அதை பத்தி நான் பெருசா கேட்டுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி விட்டுட்டாப்ல. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்றாரு, கனியோடைய நிழல்ல தான் சபரி, எஃப்ஜே அண்ட் ஆதிரை இருக்காங்கன்னு சொல்லி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா சார் எனக்கு வந்து என்னுடைய பிரச்சனையை பத்தி யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா மறுபடியும் அந்த துஷாருடைய பிரச்சனை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப விஜய் சேதுபதி சரி ரைட்
ரைட் யாருமே அட்ரஸ் பண்ணலன்னு சொல்றல, அந்த பிரச்சனையை நான் அட்ரஸ் பண்றேன், என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கமருதீன் என்ன சொல்றாப்ல, துஷார் அன்னைக்கு நைட்டு வந்துட்டு எனக்கு வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு இருக்கு, அதனால என்னால பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அதுக்கு நான் தான் அவனுக்கு வந்து பயங்கரமா மோட்டிவேட் பண்ணேன். நாங்க ரெண்டு பேரும் பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அடுத்த நாள் காலையில எதனால அப்படி வந்து பிஹேவ் பண்ணா அப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஒருவேளை நாமினேஷன்ல இருக்கோம், நம்ம வெளியே காட்டிக்கணும் அப்படிங்கறத என்கிட்ட வந்து காமிச்சிட்டானா எனக்கு புரியல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அது வரைக்கும் கரெக்டா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சாரு பாருங்க. அதாவது இந்த வீட்டுல அவன் ரொம்ப ஹைட்டா இருக்கான், ஜெய்ஜாண்டிக்கா இருக்கான், அவன் அடிச்சா நான் வந்து தாங்க மாட்டேன், அதனால நம்மள பயமுடுத்துறான், அந்த மாதிரிலாம் பண்ணா நான் பயப்பட மாட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதி சொல்லிட்டாப்ல, இங்க பாருப்பா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ பேசிட்டு இருந்தல அதெல்லாம் ஓகே, ஆனா அதுக்கப்புறம் நீ பேசுறதெல்லாம் என்னாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவன் ஹைட்டா இருந்தான், அவன் அடிக்க வந்தான், நான் பயந்துட்டேன், இந்த மாதிரிலாம் நீ மொத்த பிளேட்டையும் திருப்பி போட்டனா எங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா உனக்கும் துஷாருக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத எல்லாருமே பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியுமே சார் உண்மையா சார் அப்படிதான் சார் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ப்ராமிஸா பிளேட் திருப்பி உள்ள ஐயோ சார், அந்த நேற்று எபிசோட்ல நம்மளே சொல்லியிருப்போம், விஜய் சேதுபதி தனித்தனியா நிக்க வச்சு உரிக்காம மொத்தமா பேசி முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதையுமே இன்னைக்கு எபிசோட்ல அவரே அட்ரஸ் பண்றாப்ல. நேற்று எதுக்காக தெரியுமா மொத்தமா நிக்க வச்சு நான் அட்ரஸ் பண்ணிட்டேன், தனித்தனியா உரிக்கணும்னு நினைச்சா நான் உரிச்சிருக்க முடியும், பட் அதெல்லாம் பெரிய குப்பைங்க, அதெல்லாம் மொத்தமா அல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் உங்க எல்லாருக்குமே மொத்தமா ஒரு வார்னிங் கொடுத்தேன். இதுக்கப்புறம் யாராச்சும் யார் மேலேயாச்சும் கை வைக்கிறதோ வயலண்டா நடந்துகிட்டாலோ நான் வந்து மக்கள் ஓட்டு போடுற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன், ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடைசியில நீ ஓம் பிரச்சனையை அவங்க கேட்க மாட்டாங்க, இவங்க கேட்க மாட்டாங்கன்னு நானே கேட்க மாட்டேன்னு ஏன் மேலேயே கம்ப்ளைண்ட் வச்ச பத்தியா பலையாலியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லி உட்கார வச்சிட்டாரு. நீங்க எத்தனை கம்ப்ளைண்ட் ஏன் மேலேயே வைக்கிறீங்க, அது உஷாரா யாருமே அதை அணியா தட்டி கேட்கவே இல்லைன்னு. அண்ட் அடுத்த வந்து திவாகர் வந்து பிரவீனோட நிழல்ல வினோத்தும், வினோத்தோட நிழல்ல வந்து கமருதீனும் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அது கூடவே சார் எனக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். என்ன கம்ப்ளைண்ட் சொல்லி கேட்டா, காலையிலே இந்த வினோத் சார் என்கிட்ட வந்து விஜய் சேதுபதி சார் இன்னைக்கு எதுவும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ்லாம் பண்றாரு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அப்படி என்ன கம்ப்ளைண்ட் சொல்லி கேட்டா, நான் சும்மா தான் சார் உட்கார்ந்திருக்கேன், மூஞ்சி முன்னாடி கையை நீட்டி இந்த மாதிரி டென்ஷன் படுத்துறாங்க சார். அது இல்லாம வினோத் வந்துட்டாலே கூடவே கமருதீனும் சேர்ந்து வந்து ரெண்டு பேரும் என்கிட்ட பயங்கரமா வம்பிழுக்கிறாங்க சார், வேணா நீங்க விக்கல்ஸ் விக்ரம்ட்ட கூட கேட்டு பாருங்க சார், அவரும் கூட இருந்தார் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விக்கல்ஸ் விக்ரம்ட்ட கேட்டாங்க. அப்ப விக்கல்ஸ் விக்ரம் என்ன சொன்னார்னா, ஸ்கூல்ல எல்லாம் நான் ரொம்ப குண்டா இருக்கேன் அப்படிங்கிறதுனால பசங்க எல்லாம் கிட்ட வந்துட்டு கிண்டல் பண்ணுவாங்க சார், அதே மாதிரி வேலையை தான் வினோத்தும் கமருதீனும் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க ரெண்டு பேரும் பண்றதுல திவாகர் நிறைய வார்த்தையை உர்றாப்ல, ஆனா ட்ரிகர் பண்றது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வினோத் தான் சார் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி விக்கல்ஸ் விக்ரமே சொல்லிட்டாப்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இவர் தான் எக்ஸ்ட்ராவா வந்து இங்க ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கு. இதுல வேற திவாகர் சொல்லக்கூடிய எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே ஆடியன்ஸ் வந்து பயங்கர ஃபன்னாவும் ஜாலியாவும் எடுத்துக்கிட்டு சிரிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த மனுஷன் ரொம்ப சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது நைட்ல நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பேன் சார், பக்கத்துலயே சபரி வந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாரு சார், அவருடைய தியானம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி என்ன எழுப்பி விட்டுறாரு சார். நான் சபரி கிட்டே கேட்பேன் சார் உன் தியானம் டிஸ்டர்ப் ஆகுதான்னு, அவர் இல்லன்னு தான் சார் சொல்றாரு. ஆனா இவர் தான் சார் என்ன டார்ச்சர் பண்றாரு, சரியாவே தூங்க விட மாட்டாரு சார். அதுல வேற துரோகம் அப்படிங்கிற மாதிரிலாம் மூஞ்சிக்கிட்டு வந்து கத்துறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆடியன்ஸ்லாம் பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்த உடனே விஜய் சேதுபதியே என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப சீரியஸா சொல்லிட்டு இருக்காரு. அது உங்களுக்கு கேட்கறதுக்கு ஃபன்னாவோ ஜாலியாவோ என்டர்டைன்மெண்டா இருக்கலாம், ஆனா அது அவருடைய வேதனை, அது அவ்வளோ ஈஸியா எடுத்துக்க வேணாம், அதை சீரியஸா தான் எடுத்துக்கணும். அவருக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த பிடிக்காத விஷயத்தை யாருமே பண்ணாதீங்க. திவாகர் இந்த வீட்டில் ஜாலியா இருக்காரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அதை ஒரு அட்வான்டேஜா எடுத்து அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அது சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் அவரை டிஸ்டர்ப் பண்றீங்களோ அவங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்டான வார்னிங் கொடுக்கறன்ற மாதிரி வார்னிங்கே கொடுத்துட்டாப்ல. அவர் மேல அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது வந்து எந்த சூழ்நிலையும் ஏத்துக்கவே முடியாது, அது சரியில்லை. அப்ப வினோத் என்சி சார் அவரு நிறைய வார்த்தையெல்லாம் விடுறாரு சார், அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க சார், நீ என் காலுக்கு கீழே நீலாம் தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க சார். இப்ப பேசுறா பிரவீன், இப்ப சொல்றா விக்ரம், நீலாம் இருக்கதானே செஞ்சியா அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ கம்பெனிக்கு கூப்பிட்டு பார்த்தாப்ல. அப்பயுமே விக்ரம் என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து வார்த்தையை விடுறாரு தான், அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனா நீங்க ட்ரிகர் பண்றதுனால தான் அவர் வார்த்தையை விடுறாரு, அதனால நீங்க ட்ரிகர் பண்ணாதீங்கன்னு தான் நானே சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் இப்பயுமே திவாகருக்கு சப்போர்ட்டா தான் பேசினாப்ல. ட்ரிகர் பண்ணப்பட்ட மாதிரி தான். அண்ட் ஃபைனலா விஜய் சேதுபதி வினோத்துக்கும் திவாகருக்கும் என்ன சொன்னாருன்னா, நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியா பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது வெளியிருந்து பார்க்கிறதுக்கு ரசிக்கப்படியும் பண்ணாவும் ஜாலியாவும் இருக்கு. ஆனா ஒருத்தரை வாலண்டரா டீஸ் பண்ணி அது மூலமா வேடிக்கை காட்டணும்னு பண்றீங்க அப்படின்னா அது நல்லது கிடையாது, அது நீங்க பண்ணவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி வினோத்துக்கு ஒரு பக்கம் வார்ன் பண்ணிட்டு, இன்னொரு பக்கம் திவாகருக்குமே உங்களுக்குமே கண்ட்ரோல் வேணும், உங்களை வச்சு ஒருத்தர் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யாருக்கும் இங்க கிடையாது. எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காங்க, அவங்கவுங்க தனியாவே ஃபேமஸ் ஆயிப்பாங்க, நீங்க அந்த மாதிரி கனவுல இருந்து வெளியே வந்துருங்க, வார்த்தைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி திவாகருக்குமே வார்னிங் கொடுத்து உட்கார வச்சாரு. நீங்க இன்னும் நினைச்சிட்டே இருக்காதீங்க உங்களை வச்சு ஃபேமஸ் ஆகிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பிக் பாஸ் மேடையில் அந்த அவசியம் இல்லை.
அண்ட் அடுத்த ஆதரே கமருதீன் திவாகரால இந்த வீட்டுல பெண்களுக்கு சேஃப்டி இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசி விட்டு இருப்பார் இல்லையா, அந்த மேட்டரை போட்டு விட்ட உடனே விஜய் சேதுபதி பெண்கள் கிட்ட நீங்க எல்லாம் திவாகரால சேஃப்டி இல்லாம ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல சார் நாங்க அப்படிலாம் ஃபீல் பண்ணல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொன்ன உடனே கமருதீன் உடனே எஞ்சி அப்ப அவர் கூட தான் அப்படி சொன்னாரு. அப்ப என்னால நீங்க அப்படி ஃபீல் பண்றீங்களா, சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஏய் நான் உன்கிட்ட கேட்டேன் உட்காருங்க அப்படின்ற மாதிரி உடனே உட்கார வச்சாப்ல. அதாவது இந்த ஷோ முழுக்க ஒருத்தரால பல்பு வாங்க முடியுமா, திட்டு வாங்க முடியுமா, மொக்க வாங்க முடியுமானா அது கமருதீனால தான் முடியும் அப்படின்ற மாதிரி வாலண்டரா வந்து வாங்கிட்டு இருக்காப்ல. என்ன சொன்னா சார் இந்த கேமரால அதை யாரோ ஒத்துக்கிறீங்களா? உங்களை நான் கேட்கவே இல்லை, உட்காருங்க. அந்த அடுத்த சுபிக்ஷா கேட்கும்போது சுபிக்ஷா என்ன சொன்னாங்கன்னா திவாகரால பெண்களுக்கு சேஃப்டி இல்லைன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப நான் என்ன சொன்னேன்னா திவாகர் இந்த வீட்டுல இருக்கிறதுனால நாங்க சேஃப்டியா தான் இருக்கோம், எல்லா பெண்கள்ன்ற மாதிரி நீங்க சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போனேன் சார். ஆனா அவர் எப்படி மாத்திட்டார் அப்படின்னா அதாவது உங்களால தான் நாங்க சேஃப்டி இல்லாம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னு மாத்திட்டார் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கமருதீன் இப்பயுமே ஆமா சார் அந்த புள்ள அப்படிதான் சார் சொல்லிச்சுன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அப்ப அந்த புள்ள சொல்லுது இல்ல சார் நான் அந்த மாதிரி சொல்லவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த புள்ளையும் சொல்லி கடைசில விஜய் சேதுபதி சொல்றாப்ல எப்பா நானே அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டேன், அந்த புள்ள சொன்ன ஃபுட்டேஜ் தான் இருக்கு, நீ சொல்ற பாத்தியா உன்னால சேஃப்டி இல்லைன்னு சொல்லி சுபிக்ஷா சொன்னுச்சுன்னு அந்த மாதிரி ஃபுட்டேஜே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியுமே சார் சத்தியமா சார் இருக்கு சார் சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. ப்ராமிஸ் சொன்னாங்க சார், ப்ராமிஸா வரலையாங்க அதுல. அதுக்கப்புறமாவும் கமருதீன் விடாம அப்புறம் எதுக்கு சார் திவாகர் போயிட்டு அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஜய் சேதுபதி திவாகர்ட்ட கேட்டாப்ல நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திவாகர் என்ன சொன்னார்னா அவர் வந்து எல்லார் மேலயும் கை வச்சிடறாரு சார், எல்லாரும் அடிக்கிற மாதிரி போறாப்ல, அதனால இந்த வீட்டுல அவரால் யாருக்குமே சேஃப்டி இல்லைன்ற மாதிரி நான் சொன்னேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதி என்ன சொன்னார்னா அதாவது அவர் மீன் பண்றது வயலன்ஸ், ஆனா நீ மீன் பண்றது உமன் சேஃப்டி, ரெண்டுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்றதை நீயே புரிஞ்சுக்கோ, தயவு செஞ்சு உட்காரு அப்படிங்கிற மாதிரி இப்பயுமே மொக்க பண்ணி உட்கார வச்சிட்டாரு. அவர் சொல்ல வந்து வயலன்ஸ் மீன் பண்றாரு, நீங்க வயலன்ஸ் மீன் பண்ணல, உட்காருங்க. ஆக மொத்தம் இந்த 2 நாள்லயுமே கமருதீன் பேசினா எந்த ஒரு பேச்சிலுமே 5 பைசாக்கு நியாயம் கிடையாது. ஆனா அவர் பண்ண எல்லா அநியாயத்துக்கு எப்பறம் ஒரு மனுஷன் இவ்வளவு நியாயமா பேச முடியுன்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காப்ல. சபரி சொல்லுங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாருமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா பார்வதியோடைய நிழல்ல கமருதீன் அண்ட் வினோத்தும் அண்ட் இவங்க 2 பேருடைய நிழல்ல பார்வதியும் அண்ட் கனியக்காவுடைய நிழல்ல பார்த்தீங்கன்னா சபரி எஃப்ஜே ஆதிரே இவங்க எல்லாரும் அண்ட் அரோராவுடைய நிழல்ல வந்து துஷாருடைய நிழல்ல வந்து அரோராவும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் இதுல வந்து கவர் ஆச்சு. அதை பார்த்துட்டு அரோரா வந்து சொல்றாங்க இப்படிலாம் சொல்றாங்களே அப்புறம் எப்படி நான் துஷார் கிட்ட மறுபடியும் போய் பேச முடியும், ஏதாச்சும் ஒரு சண்டையில துஷார் சண்டை போடும்போது நான் கூட போய் பேசியிருக்கானா, அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கானா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ஏமா அதுக்கு பேர் மட்டும் நிழல் கிடையாதுமா, அதாவது அவனை எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாம அவனை வந்து உன் கூடவே உட்கார வச்சு பேசிட்டு இருக்க பத்தியா, அதனால தான் அவனுக்கு கேப்டன்சியும் போச்சு, இந்த டாஸ்க்கும் போச்சு, இன்னைக்கு அவனுக்கு மானமும் போச்சு. நீ அவனை வந்து உன் கூட வச்சுக்காம தனியா விட்டுட்டாலே அவன் நல்ல பேர் வாங்கிடுவான், அதுக்கு பேர் தான் நிழல்னு சொல்றாங்க. அதை கூட உன்னால புரிஞ்சிக்க முடியலன்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்காக வந்த இந்த சண்டையில நான் சண்டே போட்டது இல்ல. இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் யாருக்கு வந்து அடி விழுந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கனியக்காக்கு தான். ஏன்னா அவங்களுடைய கேப்டன்சில கூட ஒரு ஃபேவரிசம் காட்டினாங்க எஃப்ஜேக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த நிழல் டாஸ்க்ல கூட கனியக்கா வந்து எஃப்ஜே சபரி அண்ட் ஆதிரே இவங்களுக்குலாம் நிழலாக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா அவங்க அமைதியா இருக்காங்க. பார்வதி கிளம்பி வந்துட்டாங்க சபரி கிட்ட போயிட்டு, அது என்ன அவங்களுக்குலாம் இப்படி பொத்துக்கிட்டு வந்துருது, நான் போய் கேட்டேனடா அவங்க 2 பேரும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க, நான் ஒரு நியாயமா ஒரு கேள்வி கேட்கிறேன் அது அவங்களுக்கு சரின்னு படுது, அதனால சப்போர்ட் பண்ணி அவங்க பேசுறாங்க, அது ஏன்டா உங்களுக்கு பொறுக்க மாட்டுது, அதை போய் ஏன்டா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவங்க பேரெல்லாம் வந்து மத்தவங்க சொல்லிட்டாங்களாமா, அதனால இவங்க எல்லாம் குரூப்பிசமா நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை அடிக்க பாக்குறீங்களா, எனக்கு ஒண்ணு நடந்தா அது உங்களால பொறுத்துக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சா பூச்சான்னு கத்திட்டு கிடக்குறாங்க. அவங்க தானா வந்துதான் எனக்காக ஒரு நிக்கிறாங்க, அது மட்டும் ஏன் எல்லாருக்கும் வலிக்குது. இன்னொரு பக்கம் கமருதீனால பொறுத்துக்கவே முடியல, விஜய் சேதுபதின்னு சொல்லி பார்த்தோம், கடைசி வரைக்கும் நம்மளுக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் துஷார் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாப்ல. நீ யாரு என்கிட்ட பேசுறது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த கமருதீன் வினோத் பார்வதி எல்லாம் ஒரே நிலையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இப்ப கமருதீன் சண்டை போடும்போது மத்த பேர் அமைதியா இருந்திருக்கலாம்ல, இப்பயும் வினோத் போயிட்டு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல துஷார் கிட்ட போயிட்டு அவன் என்ன சொல்ல வரானா, அவன் போற இடத்துலலாம் நீ பின்னாடியே போவேன்ற மாதிரி சொன்னல, அதுதான்டா இதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து பேசிட்டு இருக்காரு. போற இடத்துல நீ போறேன்றிய சன் முடிச்சிட்டு பிறகு அவர் போற இடத்துல நீ எதுக்கு போணும்? கமருதீன் தான் வழக்கமா வார்த்தையை அள்ளி வீசுவார்ல, அந்த மாதிரி இப்பயுமே துஷாரை பார்த்து என்ன பிராட்டப்னே ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே யார் வளர்ப்பை பத்தி பேசுற நீ அப்படின்னு சொல்லிட்டு துஷார் பயங்கரமா டென்ஷன் ஆகி மறுபடியும் 2 பேரும் முட்டிக்கு நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது விஜய் சேதுபதி வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காப்புல, நான் வந்து மதிக்க மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவரே வந்துட்டார்ப்பா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் உட்கார்ந்தாங்க. அவ விஜய் சேதுபதி என்ன சொன்னார்னா, அதாவது நான் இவ்வளவு சொல்லிட்டோம், அதை மீறியும் பிரச்சனை தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்கன்னா, சரி அவங்க வெளியே வரது பிரச்சனை இல்லை போல
போல இருக்கு. அதை கொஞ்சம் பார்த்து செஞ்சு விட்டுருங்களேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி மக்கள் கிட்ட விட்டுட்டு சரி வாங்க இப்போ நம்ம எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி யார் எவிக்ட் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்புல. அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அரோரா அண்ட் கலையரசன் இவங்க 2 பேருடைய பேர் தான் சொன்னாங்க. ஆதிரையுடைய பேரை 1-2 பேர் தான் சொன்னாங்க. கடைசியில் இந்த வாரம் யார் எவிக்டட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிரை. வாங்க ஆதிரை, நான் உங்களை மேடையில் மீட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது ஆதிரைக்கு வந்து பயங்கர ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஏன்னா டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சரியோ தப்போ கண்டென்ட்டுங்கிற பேரில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஒரு பக்கம் பார்வதி எப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஈக்குவலாக இன்னொரு பக்கம் ஆதிரையும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. லவ் கண்டென்ட்லாம் கூட ட்ரை பண்ணி பார்த்தாங்க. என்ன எஃப்ஜே ஒத்துழைக்கல அப்படிங்கிறதுனால வெளியே தூக்கிட்டாங்களா என்னன்றது தெரியல. பட் அவங்களுக்கு என்ன தோணிருக்கும் அப்படின்னா இந்த கலையரசன், அரோரா, துஷார் இவங்க எல்லாம் வீட்டில் மிச்சராக உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு என்ன தூக்கிட்டீங்களடா அப்படிங்கிற மாதிரி தோணிருக்கும். பட் ஆதிரையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எல்லை மீறி போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கு, குழந்தைங்க பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து விஜய் சேதுபதி நிறைய இடத்துல வந்து அட்ரஸ் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை ஆதிரையும் இந்த வீட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னாலும் ஆதிரை வந்து வெளியே தூக்கியிருக்கலாம். ஆதிரை பிளாஸ்மா முன்னாடி வந்து நில்லுங்க. ஆதிரையே நம்ம எவிக்ட் ஆயிட்டோம் அப்படிங்கிற சோகத்தில் இருக்கு. ஆனா அப்போ கூட பிக் பாஸ் பாருங்க, உன்னை வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடி சக்கையா புளிஞ்சிட்டு தான் அனுப்புவோம் அப்படிங்கிற பேர்ல நீங்க எவ்வளவு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், எவ்வளவு போல்ட் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால நீங்க வெளியே போறதுக்கு முன்னாடி எல்லாரும் மூஞ்சுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா விமர்சனத்தை சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் பிக் பாஸும் ஆதிரை கிட்ட இருந்து பயங்கரமா எதிர்பார்த்திருப்பாரு போல இருக்கு. ஆனா ஆதிரை நான் அந்த மாதிரி எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேன், ஆல்ரெடி பேர் நாரி போய் கிடக்குது, வெளியே போகும்போது இன்னும் நாரடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டீசென்ட்டா சொன்னதுனால வெறும் 3 பேருக்கு சொன்னது மட்டும் தான் காமிச்சாங்க, மத்தத காட்டாமையே விட்டுட்டாங்க. பயங்கரமா வெளியில ப்ரொஜெக்ட் ஆகணுங்கிறது என்னோட கருத்து. அதுக்கப்புறமா அந்த பேட்சை கழட்டி போட்டு எல்லாருக்கும் பாயலாம்னு சொல்லிட்டு நேரா ஸ்டேஜுக்கு வந்தாங்க. வந்த உடனே பயண வீடியோ எல்லாம் போட்டு காமிச்சிட்டு எங்க மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கேட்ட உடனே எங்கேயுமே மிஸ் ஆன மாதிரி தெரியல சார், என்னுடைய கேம் நான் பெர்ஃபெக்ட்டா தான் சார் ஆடினேன். ஆனா டிசர்விங் இல்லாத பல பேர் இந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது டிசர்விங் ஆன என்ன வெளியே எடுத்தாங்க பாத்தீங்களா, அது மக்களுடைய தப்பு தான், மக்களுடைய புரிதல் சரியில்லைன்ற மாதிரி நினைக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி கடத்துல மக்கள் மேல பழிய போட்டு கிளம்பிட்டாங்க. பேர் டிசர்விங் இல்ல, அவங்க இருக்காங்க நான் இருக்கேன்னா இவங்க புரிஞ்சுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி அங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கிட்ட எல்லாம் இதுக்கப்புறம் டாஸ்க் எல்லாம் பயங்கர இன்டென்ஸா இருக்கும், ரெடியா இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வார்னிங்லாம் கொடுத்தாப்ல. வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் அதை தாண்டா கூன்னு கூவிட்டு இருக்கீங்க, என்னைக்கு தானே டப்பான டாஸ்க் எல்லாம் கொடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா அடுத்த வாரம் நிறைய சர்ப்ரைஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாரு. அந்த சர்ப்ரைஸ் வேற எதுவுமே கிடையாது, வைல்ட் கார்டு என்ட்ரி தான். வைல்ட் கார்டு என்ட்ரியில் ஒரு 5-6 பேர் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேரெல்லாம் கூட ரிலீஸ் ஆயிருக்கு. பட் அவங்கெல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் உண்மையிலேயே அவங்க தான் வராங்களா அப்படின்னு. அண்ட் அவங்கெல்லாம் உள்ள வந்து இந்த கேமை வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ண போறாங்க, இந்த சீசனுடைய பேரை கொஞ்சமாச்சும் அவங்க மாத்துறாங்களா, அவங்களாச்சும் உருப்படியான கண்டஸ்டண்டா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன், அடுத்த வாரம் ரெடியா இருங்க, உங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். அதுக்கப்புறமா திவாகர் அண்ட் கலை 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது பாத்தியம்மா பார்வதி அண்ட் கமருதீன் இவங்க பேர் தான் அதிகமா சொன்னாங்க பாத்தியம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் கூடவே நாமினேஷனை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை நாமினேட் பண்ண போறேன் அப்படிங்கிறது திவாகர் சொல்லிட்டாப்ல. வினோத் அண்ட் கமருதீன் இவங்க 2 பேர் தான் நான் நாமினேட்டே பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் கூடவே கமருதீன் பாத்தியம்மா இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சதுனால தப்பிச்சிட்டான், அப்படி இல்லைன்னா ஆதிரையே போயிடுச்சு, இவனெல்லாம் விட்டு வச்சிருப்பாங்களா, கண்டிப்பா இவனெல்லாம் போயிருப்பாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் கூடவே அடுத்த வாரம் வினோத் எல்லாம் கண்டிப்பா எடுத்துடணுமா, நாமினேஷனுக்குள்ள எடுத்துடணுமா, அவன் தப்பிச்சிட்டே இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது யாரை நாமினேஷனுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல திவாகர் ரொம்ப உறுதியா இருக்காரு. வினோத் கமரு அவர் ரொம்ப நாள் இருக்க மாட்டான் சொல்லலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி நடந்த சண்டையில அரோரா அண்ட் கமருதீன் இவங்க 2 பேரும் பேசிக்கிறது இல்லை இல்லையா, ஆனா இப்போ அரோரா புள்ள மறுபடியும் கமருதீன் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கு போல இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா துஷாரோட நிழல்னு சொல்லி வச்சிட்டாங்களா, அதனால துஷார் ஒரு பக்கம் கலந்துக்கிட்டானா கமருதீன் எதுக்கு ரெடி பண்ணி வைப்போம் அப்படின்னு நினைச்சு வந்துச்சான்னு தெரியல. கமருதீன் கிட்ட போய் சாரி எல்லாம் சொல்லிட்டு உன்னை நான் மிஸ் பண்ணலாம் செஞ்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் விட்ட போட்டிருக்கும் போல இருக்கு. அண்ட் கூடவே நீ அன்னைக்கு வந்து திவாகரை அடிச்சிருவியோன்ற பயத்துல தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆமா இப்படியே நீ பேசி பேசி என்னை வீட்டை விட்டே வெளியே அனுப்பிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அரோரா புள்ள சொல்லுது உனக்கு பார்வதி மாதிரி நீ பண்ற தப்புக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற மாதிரி ஆள் தான் வேணும்னா நீ பார்வதி பின்னாடியே போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகே பார்வதி எனக்கு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே துஷார் வந்தேன். துஷாருக்கு வேற வேலை வெட்டியே கிடையாது போல இந்த வீட்டில். இப்பயுமே வந்துட்டு அரோரா அவன்கிட்டலாம் பேசாத வா வா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போயிட்டான். அதை பார்த்து கமருதீன் ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டாப்ல. அவர் வெளியில நடந்த சொல்லல கமருதீன். அந்த கமருதீன் அங்க நடந்ததெல்லாம் கொண்டு வந்து வினோத் சொல்லிட்டு இருந்தாப்ல, சின்ன பையன் அவனுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தானே வினோத் கொஞ்சம் தெளிவாயிட்டாப்ல. டே இப்பதானடா சொல்லி அமிச்சாங்க, இதுடா திரும்ப வார்த்தையை விட்டுட்டு இருக்க, கொஞ்சம் வார்த்தையில கவனமா இருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியுமே இல்ல மச்சான் நான் அவளும் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான்டா பேசுறோம், அவன் வந்து அப்படியே கூட்டு போறான்டா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் இவங்க 2 பேரும் திருந்தவே மாட்டாங்க போல இருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் 2 பேருக்கும் கை கலப்பாகி யாராச்சும் ஒருத்தர் ரெட் கார்டை வாங்கிட்டு தான் வெளியவே வருவாங்க போல. சின்ன பையன் கூட வச்சுக்கிறது என் தப்பு
மறுபடியும் நீ பேச்சு தானா வளர்க்குற. அண்ட் கடைசியா கலையன் திவாகர் ரெண்டு பேரும் வந்துட்டு மறுபடியும் நாமினேஷனை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இந்த வாட்டி ரொம்ப ஓப்பனாவே நீ யாரை நாமினேட் பண்ண போற அப்படிங்கிற மாதிரி திவாகர் கேட்ட உடனே கலையரசன் வந்து நான் பார்வதியை நாமினேட் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேணாம் கமருதீனை நாமினேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நாமினேஷனுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நாமினேஷனை ஓப்பனா டிஸ்கஸே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூல். அதெல்லாம் ஃபர்ஸ்டே சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல. இல்லை இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன் பார்த்திருந்தா கூட தெரிஞ்சிருக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரெண்டு பேரும் உட்காந்துட்டு பிளான்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இது கடைசியில் எங்க போய் முடிய போகுது என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. மறுபடியும் அடுத்த வீக்கெண்ட் எபிசோட்ல நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஏன் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விஜய் சேதுபதி கேட்பாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பிளானை போட்டு யாரை தான் நாமினேஷனுக்குள்ள கொண்டு வர வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் நேற்று எபிசோட விட கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. லாஸ்ட் வீக்கும் அதே மாதிரி தான் சாட்டர்டே எபிசோடோட சண்டே எபிசோட் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ எல்லா வாரமும் சண்டே நல்லா பண்றாப்புல ஏன் சாட்டர்டே மட்டும் கொஞ்சம் லேக் ஆகுது அப்படிங்கிறது தான் தெரியல. இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொன்னாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. குறிப்பா கமருதீனுக்கு என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேற்று எதிர்பார்த்தோமோ அதெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு மொத்தமா கொடுத்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷனே வாலண்டரா வந்து நியாயத்தை கேட்கிறேன் அப்படிங்கிற பேர்ல நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாப்ல. ஒரு பக்கம் பார்வதி அவங்களுமே வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் முக்கியமா இந்த கேப்டன்சில கனியக்கா ரொம்ப ஃபேரா பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அந்த கேப்டன்சி ஃபேர் கிடையாது. அதுல பார்ஷியாலிட்டி இருக்கு, ஃபேவரிசம் இருக்கு, குறிப்பா எஃப்ஜேக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. பட் விஜய் சேதுபதி ஏன் எல்லா பக்கமும் கை வைக்கிறாப்ல எஃப்ஜே மட்டும் கை வைக்க மாட்டார் அப்படிங்கிறது தெரியல. மேபி அடுத்த வாரமாச்சு எஃப்ஜே வாங்கி கட்டிக்கிறானா இல்லையா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு எபிசோடு பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் கொஞ்சம் சேர்ந்துரும். ஸோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட உங்களுக்கு சந்திக்க தான் பேக் ஷாப்பி டாடா பை அண்ட் டேக் கேர்.